வணக்கம் நண்பர்களே. நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் இந்த உயில் சம்பந்தமானது தான். உயில் மூலமாக ஒரு சொத்து எழுதப்படும் பொழுது, அது அதில என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறது தான். சமீபத்தில ஒருத்தர் கேட்டிருந்த கேள்வி, அவருடைய தகப்பனார் உயில் மூலமாக அவருடைய பிள்ளைகளுக்கு, ஆண் வாரிசுகளுக்கு மட்டுமே சொத்த வந்து இன்னன்னாருக்கு இந்தந்த சொத்து போய் சேரணும்னு எழுதியிருக்கிறாரு. அப்போ அந்த அதில வந்து எ அவரோட மகள்கள் எல்லாம், அதாவது எங்களோட சகோதரிங்கலாம் தவிர்த்திருக்காரு. அவங்க நாளைக்கு அந்த உயில எதிர்த்து கேஸ் போட்டாங்கன்னா, அவங்க பக்கமாக தீர்ப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறத கேட்டிருந்தாரு. உயில் மூலமாக தன்னுடைய சொத்தை வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிரிச்சு குடுக்குறது அப்படிங்கிறது, சுய சம்பாத்தியத்தில் சம்பாதித்த சொத்து மட்டும் தான் அப்படி செய்ய முடியுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா, மூதாதையர் சொத்த பொறுத்தவரைக்கும், அ யாருக்கு அதெல்லாம் போய் சேரணும் அப்படின்னு முடிவு செய்றது கிடையாது. பிறப்பின் அடிப்படையில அந்த வீட்டில் பிறந்த ஆண் வாரிசுகள், பெண் வாரிசுகள் இருவருக்குமே சமமாக அந்த 4 தலைமுறைக்கு வரக்கூடியது தான் வந்து மூதாதையர் சொத்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது இவருடைய தகப்பனார், அவருடைய தாத்தா, அப்புறம் கொள்ளு தாத்தா. இந்த வரிசையில வரக்கூடிய இந்த 4 தலைமுறையாக வரக்கூடிய சொத்த தான் வந்து மூதாதையர் சொத்துன்னு சொல்றது. முன்னாடிலாம் ஆண் வாரிசுகளுக்கு மட்டும் தான் அந்த சொத்து இருந்துச்சு. அதாவது ஆசைக்கு பெண்ணு, ஆஸ்திக்கு ஆண் அப்படிங்கிற மாரி கொண்டு வரப்பட்டிருந்தது. பிற்காலத்தில வந்து இந்த நமக்கு ஹிந்து சக்சஷன் ஆக்ட், ரைட் டு த விமென்ஸ் ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் கொண்டு வந்தோம்னா 2005ல கொண்டு வந்த சட்ட திருத்தத்தின் படியில ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கும் மூதாதையர் சொத்தில் பங்கு இருக்குது அப்படிங்கிறது கொண்டு வந்தது. அப்புறம் தந்தை சொத்துல வந்து மகனுக்கு இணையாக மகளுக்கும் சொத்தில் பங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா, இப்ப இந்த உயில் மூலமாக அவரு எழுதியிருக்கிறார், தன்னுடைய சொத்த வந்து பங்கிட்டு குடுத்துருக்காரு அப்படிங்கிறச்சயே அது வந்து அவருடைய தகப்பனார் சுயமா சம்பாதிச்ச சொத்து அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சுயமா சம்பாரிச்ச சொத்த பொறுத்தவரைக்கும் அவரு தன்னுடைய விருப்பம் போல யாருக்கு வேணாலும் கேட்கலாம், எழுதி குடுக்கலாம். அத வந்து அதில விட்டு போனவர்கள் நானும் வாரிசு தான், எங்கள எப்படி விடலாம்? அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கோர முடியாது அப்படிங்கிறது உண்மதான். ஆனா, அதே சமயத்தில என்ன அவங்க சந்தேகம் எழுப்பலான்னா, அந்த உயில் வந்து சந்தேகத்திற்கு இடமான வகையில தான் எழுதப்பட்டிருக்கு. எங்க அப்பாவுக்கு வந்து என் மேல பெண் பிள்ளைகளான எங்க மேலலாம் ரொம்ப பிரியம் அதிகம். ஆனா, எங்கள விட்டுட்டு அது மகன்களுக்கு மட்டுமே எழுததா சொன்னப்பட்டது வந்து நம்புற மாதிரி இல்ல. அதில வந்து பெனிஃபிஷியரி இவங்களுக்கு தான் போய் சேர்ந்ததுனால, அந்த ஆண் வாரிசுகள் அவரோட கடைசி காலத்தில அவங்க தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தப்ப, அவர்ட்ட தவறா சொல்லி, ஃப்ராட் பண்ணி, மிஸ்ரெப்ரசன்டேஷன் அதாவது மாத்தி சொல்லி, இல்ல அவர கட்டாயப்படுத்தி, இல்ல அவருடைய மனநிலை சரியாக இல்லாத சமயத்தில, இந்த மாரி எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்த கிளப்பி, சட்ட சிக்கல் இருப்பதாக சொல்லி, அதனால அந்த உயில் வந்து செல்லாதது அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில ஒரு வழக்கு தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது போன்ற சமயங்கள்ல என்ன செய்யணும்னா, இந்த உயில் வந்து நியாயப்படி தான் அவரு நல்ல திட சித்தத்தில இருக்கும்பொழுது தான் எழுதினாரு. அந்த சாட்சிகள் முன்னிலையில தான் அவர் எழுதினாரு. அந்த சாட்சிகள் கையெழுத்து போட்டத அவர் பார்த்தாரு. அவரு அது அந்த உயில்ல கையெழுத்து போட்டு பதிவு செய்றதுக்காக போனப்போ, அங்கே கையெழுத்து போட்டத அந்த சாட்சிகள் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல, இந்த சாட்சிகள் எல்லாம் வச்சு நீதிமன்றத்தில அவர்களெல்லாம் வச்சு விசாரிச்சு, அத வந்து ஊர்ஜிதம் செய்யணும். அப்படி சப்போஸ் அவங்க கேஸ் போடும் பொழுது. இந்த மாதிரி ஒரு பெண்களுக்கு வந்து அவங்களுடைய இந்த மாரி மூதாதையர் சொத்துலோ, இல்ல தகப்பனாருடைய சுய சம்பாத்திய சொத்துல வந்து அவங்களுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறது எப்பலாம் வரும்னா, ஒரு 3 விஷயங்கள்ல வரலாங்க. 3, 4 விஷயங்கள்ல. ஒண்ணு வந்து ம் அ அந்த சுய சம்பாத்திய சொத்தா இருந்துச்சோ, இல்ல மூதாதையர் சொத்தா இருந்ததுன்னா, எங்களுக்கு அந்த சொத்தில் பங்கு ஏதும் தேவையில்லை. நான் எங்களுடைய கூட பிறந்த என்னுடைய இந்த ம் சகோதரர்களுக்காக நான் விட்டு குடுக்குறோம் அப்படின்னு ஒரு ரிலீஸ் டீட் எழுதி குடுத்தாங்கன்னா, விடுதலை பத்திரம். அவங்க எழுதி குடுத்து அது பதிவு செய்யப்பட்டிருக்கும் பட்சத்தில், அவர்கள் திரும்ப வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படியே கேட்டாலும் நீதிமன்றம் அது அந்த அளவுக்கு இதுவாக வேணும்னு ஒண்ணும் சொல்லலாம். அந்த விடுதலை பத்திரமே வந்து என்ன ஏமாத்தி வந்து கையெழுத்து போட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு பிற்பாடு சொல்லலாம். ஆனா, அது பதிவு செய்யப்பட்டிருக்கும் அடிப்படையில ஏன்னா பதிவாளர் முன்னிலையில தானே அந்த பத்திரம் பதிவு செய்யப்படும். ஸோ, அது எந்த அளவுக்கு நீதிமன்றத்தில செல்லுபடி ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ, விடுதலை பத்திரம் எழுதி குடுத்திருந்தால், அவர்கள் வந்து உரிமை கோர முடியாது. நம்பர் 2 வந்து இந்த சுய சம்பாத்திய சொத்தா இருந்ததுன்னா, தகப்பனார் தன்னுடைய விருப்பம் போல யாருக்கு வேணாலும் குடுக்கும் பொழுது, அவங்கள வந்து திரும்ப கேட்க முடியாது. நம்பர் 2. அதே மாரி உச்சநீதிமன்றம் இந்த இந்த கணக்கெல்லாம் சொல்றது வந்து விதிவிலக்குலாம் சொல்றது உச்சநீதிமன்றம். 2004 டிசம்பர் மாதத்திற்கு முன்பாக
இந்த மூதாதையர் சொத்துக்கள்லாம் வந்து இவர்களெல்லாம் இந்த பெண் வாரிசுகளை எல்லாம் விட்டுவிட்டு ஆண் வாரிசுகள் மட்டுமே பாகப்பிரிவினை செய்து கொண்டு அது எல்லாம் வந்து ரெவன்யூ ரெக்கார்ட்ஸில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அவர்கள் அனுபவித்து கொண்டு வரும் பட்சத்தில் இப்போ வந்து அந்த பெண்கள்லாம் கேட்க முடியாது. ஏன்னா ஒரு 20 வருஷம் கடந்துருச்சு, எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ போய் அதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பயங்கரமாக ஃப்ளட் கேட்டு ஓப்பன் பண்ண மாதிரி ஆகிடும். எக்கச்சக்க லிட்டிகேஷனுங்கிறதுனால தான் உச்சநீதிமன்றம் இது போல் ஒரு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு எதுவுமே கேட்க முடியாது, அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கு. இன்னொன்று முக்கியமானதுங்க, எப்போ வந்து அவங்க கேட்க முடியாதுன்னா, சப்போஸ் வந்து எங்கள் அப்பா சொத்தில் எங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாகப்பிரிவினை பண்ணணும்னு கேஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அவங்களுக்கு திருமணத்துக்காக செய்யப்பட்ட செலவுகள், நகைகள், சீர்கள், இந்த வரிசையெல்லாம் வந்து இதுக்கான லிஸ்ட்டில் நம்ம அதுக்கான ஆதாரங்கள்லாம் வச்சுருந்தோன்னா அதையும் அந்த பாகப்பிரிவினையில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது நீதிமன்றம் கண்டிப்பாக அதை வந்து ஏற்றுக்கும். ஏன்னா நிறைய பேரோட கேள்வியே அதுதான், என்னங்க எங்கள் அக்கா தங்கச்சிங்களுக்கெல்லாம் அவ்வளோ நகை போட்டு எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க, இப்போ வந்து அப்பா சொத்துல வந்து சமமாக வந்து சொத்துல பங்கு வேணும் அப்படின்னு கேட்குறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க. அது போன்ற சமயங்களில் கண்டிப்பாக அவர்களுக்கு செய்யப்பட்ட அந்த சீர்சனத்திகள், நகைகள், அந்த திருமண செலவுகள் எல்லாம் வந்து அந்த பாகப்பிரிவினும் போது அவர்கள் தரப்போட கணக்கில் வந்து சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது இப்போ கர்நாடகா உயர்நீதிமன்றம் கூட ஒரு தீர்ப்பில் அதை வந்து சொல்லியிருக்கு, வலியுறுத்தி இருக்குது. அதை வந்து ஒரே இது என்னென்னா, ஒரு அக்யூரேட்டாக வேணும்னா வந்து அதுக்கான பில்ஸ் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அக்யூரேட்டாக சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது, அப்ராக்சிமேட்டாக அது கண்டிப்பாக கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா இது போல் செய்யப்படும் செலவுகள் எல்லாம் வந்து பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு உண்டான பங்குக்கு உண்டான தொகையை ஒரு அட்வான்ஸாக கொடுக்குறதா தான் கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு தான் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தானே. இது நிறைய பேருடைய சந்தேகத்துக்கு இது தீர்த்து வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இது போன்ற சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய சங்கடம் தவிர்க்கும் சட்டம் யூடியூப் சேனலில் உங்களோட சந்தேகங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். நாங்களும் கண்டிப்பாக அதுக்கு உரிய பதிலை சொல்வோம். மீண்டும் இன்னொரு பதில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.